ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்மள சுத்தி இருக்கிற எல்லாமே நாம கண்ணால பார்க்க முடியாத ஒரே ஒரு சக்தியில தான் இயங்கிட்டு இருக்கு. ஆனா அந்த சக்தி, அதாவது கரண்ட், திடீர்னு நிரந்தரமா நின்று போச்சுன்னா என்ன ஆகும்? வாங்க அந்த உலகத்துக்குள்ள போய் என்ன நடக்கும்னு ஒரு அலசல் பண்ணலாம். சரி, இப்ப நான் சொல்றத அப்படியே உங்க மனசுல கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு சாதாரண நாள்ல வழக்கம் போல நீங்க காலையில கண்முழிக்கிறீங்க. ஆனா ஏதோ ஒண்ணு சரியில்லை. மனசுக்குள்ள ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்கு. சரி, டைம் என்னன்னு பார்க்கலாமேன்னு போன கையில எடுக்கிறீங்க. அட, ஸ்கிரீன்ல ஒண்ணுமே இல்ல, டெட் ஆயிடுச்சு. ச்சே, ராத்திரி சார்ஜ் போட மறந்துட்டோம் போல அப்படின்னு நீங்களே உங்களை சமாதானப்படுத்திக்கிறீங்க. சரி பரவாயில்லன்னு ரூம் லைட்ட போடலான்னு ஸ்விட்ச தட்டுறீங்க. எரியல. என்னடா இது? சரி, கிச்சனுக்குள்ள போறீங்க. எப்பவும் ஒரு மாதிரி சத்தம் கேட்டுட்டே இருக்குமே, அந்த ஃப்ரிட்ஜ் சத்தம் இப்போ இல்ல. ஒரு அமானுஷ்யமான அமைதி. இப்பதாங்க உங்களுக்கு லேசா நெஞ்சுக்குள்ள ஒரு பயம் எட்டி பாக்குது. ஓகே, இது வெறும் பவர் கட் மட்டும் இல்லன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. உடனே ஜன்னல் வழியா வெளிய பாக்குறீங்க. அப்படியே ஷாக். ஒட்டுமொத்த நகரமும் இருள்ல மூழ்கிருக்கு. நடு ரோட்ல கார்கள்லாம் அப்படியே நிக்குது. ஒரு சின்ன சத்தம் கூட இல்ல. அப்பதான் அந்த பயங்கரமான உண்மை மெதுமா உங்க மண்டைக்குள்ள உரைக்குது. கரண்ட் போயிடுச்சு, திரும்ப வரதுக்கு வாய்ப்பே இல்ல, நிரந்தரமா. அப்போ இந்த நிலைமையில மனுஷங்க என்ன ஆவாங்க? நம்ம சமூகம் இந்த பேரழிவை எப்படி எதிர்கொள்ளும்? இதுதாங்க நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா பார்க்க போற கேள்வி. கரண்ட் நின்ன அடுத்த செகண்டே நம்ம ஒட்டுமொத்த நாகரிகமும் அப்படியே நின்னுடும். ஏன் தெரியுமா? நம்மளோட இந்த நவீன வாழ்க்கையை இயக்கிட்டு இருந்த அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி அது இப்ப இல்ல. இங்க பாருங்களேன், பவர் பிளான்ஸ், கம்யூனிகேஷன் டவர்ஸ், இன்டர்நெட், ஏன் நம்ம வீட்டுக்கு தண்ணி கொண்டு வர மோட்டர் வரைக்கும் எல்லாமே காலி. ஒரு சொட்டு தண்ணி வராது, ஒரு ஃபோன் கால் பேச முடியாது, ஒரு மெசேஜ் கூட அனுப்ப முடியாது. யோசிச்சு பாருங்க. இது ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி ஒண்ணுக்கொன்னு தொடர்புல இருக்கு. முதல்ல டிரான்ஸ்போர்ட் மொத்தமா முடங்கிடும். டிராஃபிக் சிக்னல் வேலை செய்யாது, பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட முடியாது, ட்ரெயின் எல்லாம் போன இடத்துல அப்படியே நின்னுடும். அடுத்து கம்யூனிகேஷன் மொத்தமா கட் ஆயிடும். இதனால கடைகளுக்கு சரக்கு வர்றது நின்னுடும். கடைசியா நம்ம பேங்க்ல இருக்கிற பணம், அது வெறும் ஒரு நம்பர் தான். ஏடிஎம் வேலை செய்யாது, ஆன்லைன்ல ₹1 கூட அனுப்ப முடியாது. அடுத்ததா பார்க்க போறது, நாம எப்படி ஒரு இருண்ட காலத்துக்கு திரும்ப போறோங்கிறது தான். நம்மளோட இந்த ஹைடெக் உலகம் ஒரே நைட்ல எப்படி பல 100 வருஷம் பின்னாடி போகும்னு இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த ஒப்பீடு அந்த மாற்றத்தோட தீவிரத்தை நமக்கு நல்லாவே காட்டுது. நம்மளோட டிஜிட்டல் பணம் எல்லாம் அர்த்தமே இல்லாம போயிடும். பண்டமாற்று முறை, அதாவது 1 கிலோ அரிசியை கொடுத்து 1/2 கிலோ பருப்பு வாங்குற காலம் திரும்ப வந்துரும். இன்டர்நெட் மூலமா உலகமே நம்ம கைக்குள்ள இருந்துச்சு. ஆனா இனிமே நம்ம தெருவுக்குள்ள மட்டும்தான் பேசிக்க முடியும். ஆன்லைன் ஷாப்பிங்கா, அதெல்லாம் மறந்துட வேண்டியதுதான். எல்லாம் பக்கத்துல இருக்கிற சந்தையில தான். சரி, இப்படி ஒரு உலகத்துல எப்படி உயிர் பிழைக்கிறது? இதுக்கு மனுஷங்க என்ன விலைய கொடுக்க வேண்டியிருக்கும்? இந்த மாற்றத்துக்கு எப்படி அவங்க தங்களை தயார்படுத்திப்பாங்க? உண்மையில சொல்லப்போனா இதுல ரொம்ப கொடுமையான விஷயம் ஹாஸ்பிட்டல்ஸ்ல தான் நடக்கும். இங்க சொல்ற மாதிரி வென்டிலேட்டர், இன்குபேட்டர்னு உயிரை காப்பாத்துற எத்தனையோ மிஷின்ஸ் கரண்ட்டை நம்பிதான் இருக்கு. சரி, ஜெனரேட்டர் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அது எவ்வளோ நேரத்துக்கு ஓடும்? அதுக்கப்புறம் நினைச்சு பார்க்கவே உடம்பு நடுங்குது இல்ல? ஆனா மனுஷங்க அவ்ளோ சீக்கிரம் தோத்துட மாட்டாங்க. நம்ம நாகரிகம் தன்னைத்தானே மாத்தி அமைச்சுக்கும். மக்கள் பழைய மெக்கானிக்கல் கருவிகளை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. கையாலேயே விவசாயம் செய்வாங்க. ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு தெருவும் ஒரு குட்டி சமூகமா மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்துப்பாங்க. அதுதாங்க மனுஷ இயல்பு. நாம டெய்லி யூஸ் பண்ற இந்த கரண்ட் இருக்கு இல்லையா, அது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிர்நாடி மாதிரி. இந்த ஒரு அற்புதத்தை நமக்காக உருவாக்கின அந்த விஞ்ஞானிகளையெல்லாம் நம்ம ஒரு நிமிஷம் கண்டிப்பா நினைச்சு பார்க்கணும். இந்த டைம் லைன் அந்த பயணத்தை ரொம்ப அழகா காட்டுது பாருங்க. டெஸ்லா, எடிசன் மாதிரி முன்னோடிகள் ஆரம்பிச்சு வச்ச இந்த புரட்சி ஒரு பெரிய எலக்ட்ரிக் கிரிட்டை உருவாக்கி ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒன்னா இணைச்சுது. யோசிச்சு பாருங்க, மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல இருந்த ஒரு உலகத்துக்கு கரண்ட்டை கொடுத்தது எவ்ளோ பெரிய சாதனை. அப்போ இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். கரண்ட்டுங்கிறது வெறும் லைட்டோ ஃபேனோ கிடையாது. அது நம்ம இந்த நவீன சமூகத்தோட உயிர் மூச்சு. சரி, இந்த ஒரு பயங்கரமான கற்பனையிலிருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? இது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துதே. நம்ம வாழ்க்கையில ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் நம்ம கண்ணுக்கே தெரியாதுங்கிறது தான் அது. இந்த கரண்ட்டை போலவே வேற பல விஷயங்கள் நமக்கே தெரியாம நம்ம வாழ்க்கைய ஒவ்வொரு நாளும் இயக்கிட்டு இருக்கு. அப்படி உங்க வாழ்க்கைய வடிவமைக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தி எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இந்த அலசல் உங்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுத்திருந்தா மறக்காம ஒரு லைக் தட்டி விடுங்க.
அப்படியே கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருவேளை கரண்டே இல்லாம போனா உங்களால எவ்ளோ நாள் தாக்கு பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? உங்க பதில்களை படிக்க நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம். நம்ம உலகத்தை பத்தின இது மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான, சிந்திக்க வைக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஆலோசனைல சந்திப்போம்.